வாழ்க்கைக்கு இலக்கியத்தின் தேவை என்ன? இலக்கியம் ஏன் படிக்க வேண்டும்? இலக்கியம் என்பது வாழ்க்கையின் கண்ணாடி. பல அவலங்களும் வேதனைகளும் சோதனைகளும் கொண்ட மனித வாழ்க்கையை எளிமையாக்குவதும் இனிமையாக்குவதும் இலக்கியம். இலக்கியம் மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி. தொன்மையான நமது நாட்டில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இலக்கியங்களும் இலக்கியவாதிகளும் தோன்றி மனித வாழ்வை செம்மைப்படுத்தியுள்ளனர். தமிழர்களின் ஐம்பெரும் காப்பியங்களும் திருக்குறளும் நாலடியாரும் ஔவையாரின் ஆத்திச்சூடியும் குழந்தை முதல் பெரியவர் வரை உள்ள அனைவருக்கும் அனைத்து காலகட்டங்களிலும் தேவைப்படக்கூடிய அறிவுரைகளை அள்ளி வழங்கியுள்ளது. இன்று இன்டர்நெட், வாட்ஸ்அப், ட்விட்டர் என்று தகவல் தொழில்நுட்பத் துறையில் பல்வேறு புரட்சிகள் ஏற்பட்டு கலாச்சாரமும் வாழ்க்கை முறையும் மாறியுள்ள சூழ்நிலையிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளும் நமக்கு இன்றியமையாத இலக்கியமாக உள்ளது. மேலை நாடுகளில் ஒருவர் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் இலக்கியமும் தத்துவமும் அவர்களுக்கு கட்டாய பாடமாக உள்ளது. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இலக்கியத்தையும் தத்துவத்தையும் கட்டாயமாக பயில வேண்டும். ஒருவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவோ மருத்துவராகவோ பொறியியல் வல்லுநராகவோ இருந்தாலும் அடிப்படையில் மனிதன்தான். மனிதனுக்குரிய கடமைகள் பல உள்ளன. ஒரு மனிதன் அடிப்படையில் தந்தைக்கு மகனாகவும், மனைவிக்கு கணவனாகவும், உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரனாகவும், உற்றார் உறவினர்களுக்கு சொந்தமாகவும், நண்பனுக்கு உண்மையாகவும், சமுதாயத்தில் பொறுப்புள்ள குடிமகனாகவும் கடமையாற்ற வேண்டிய தேவை உள்ளது. அப்படி வெற்றிகரமாக சமுதாயத்தில் வாழ அவனுக்கு இலக்கியமும் தத்துவமும் பேர் உதவியாக இருக்கின்றன. 15ஆம் நூற்றாண்டுல காலமேகம்னு ஒரு புலவர் இருந்தார். இவர் நகைச்சுவை பாடல்களையும் சிலேடை பாடல்களையும் எழுதுறதுல வல்லவர். இவர்கிட்ட யாராச்சும் வம்பு வச்சுக்கிட்டாருன்னா இவர் சும்மா இருக்க மாட்டார். பாட்டாலே ஏளனப்படுத்தி கொன்றுவார். இதனாலேயே அந்த காலத்தில் இவரை வசைபாட காலமேகம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நம்ம காலத்தில் சொல்லணும்னா லொல்லு காலமேகம், ஏன் கலாய் காலமேகம் கூட சொல்லலாம். இந்த காலமேக புலவருக்கு எவ்வளவு மொழி புலமை இருந்திருந்தா தமிழில் ஒரே எழுத்தை எடுத்து அதன் 9 வடிவங்களை வைத்து ஒரு பாடல் ஏற்றி இருக்க முடியும். காதலனை பிரிஞ்சு வாடுறா காதலி, அவனுக்கு தூது அனுப்பு நினைக்கிறா, யார் அனுப்புறதுன்னு குழப்பம். அதுதான் இந்த பாடல். தாதி தூதோ தீது, பணிப்பெண் மூலமா தூது அனுப்புறது சரி வராது. தத்தை தூது ஓதாது, கிளி தூத ஒழுங்கா சொல்லாது. தூதி தூது ஒத்தித்த தூததே, தோழி மூலமா தூது சொல்லலானா தூது தாமதமாயிடும். தாது ஒத்த துத்தி தத்தாதே, பூவின் மகரந்தங்கள் மாதிரியான தேமல்கள் என் மேனியில படராது. துதி துத்தே தொத்தீது, இறைவனை துதித்து வழிபடுறதும் இப்போதைக்கு உதவாது. தித்தித்தது ஓதித்திதி, தித்திக்கிற காதலனோட பேரை ஓயாம மனசுக்குள்ள மந்திரம் மாதிரி சொல்றதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. பொருட்சுவையோட இந்த பாடலை கேட்டு மகிழலாம் வாங்க. அடுத்ததா இதே காலமேக புலவரோட இன்னொரு தகர வரிசை பாடல். பூவில இருந்து தேனை குடிச்சிட்டு போற வண்டை பார்த்து கேட்கிற மாதிரி புலவர் இந்த பாடல் அமைச்சிருக்காரு. தத்தி தாது ஊதுதி, தத்தி தாவி பூவில இருந்து தேனை குடிக்கிற, தாது ஊதி தத்துதி, தேனை குடிச்சிட்டு மறுபடியும் தத்தி தாவி போற, துத்தி துதைதி, துத்தி அப்படின்னு ஓசை எழுப்பிட்டே போற, துதைது அத்தாது ஊதுதி, மறுபடியும் அடுத்த பூவில இருந்து தேனை குடிக்கிற, தித்தித்த தித்தித்த தாது. இதுல எந்த பூவில இருந்து தேன் இனிச்சுது? தித்தித்தது எத்தாதோ தித்தித்த தாது. இனிச்ச எல்லா தேனிலையும் அதிக இனிப்பா இருந்த தேன் எதுன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பொருட்சுவையோட இந்த பாடல கேட்போம். துதைரத்தாதூதுதி தித்தித்ததி
இதே காலமேக புலவர் ககர வரிசையில ஒரு பாடல் எழுதியிருக்காரு. வழக்கம் போல முதல்ல இந்த பாடலுடைய ஒலி நயத்தை கேட்டு மகிழலாம். பிறகு பொருளை சொல்றோம். காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை கூகு கூகா கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை கூகு கூகா கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா. ஒரு அரசன் தன்னோட நாட்டை எப்படி காலமறிஞ்சு காப்பாத்தணும்னு புலவர் இந்த பாடல்ல சொல்லிருக்காரு. காக்கைக்கு ஆகா கூகை, கூகைக்கு ஆகா காக்கை. காகமும் ஆந்தையும் எதிரிகள். காகம் ஆந்தைய பகல்ல வெல்ல முடியும், ஆந்தை காகத்தை இரவுல வெல்ல முடியும். கோக்கு கூகா கைக்கு கொக்கொக்க. அதே போல ஒரு அரசன் தன்னோட நாட்டை காப்பாத்தணும்னா கொக்கை போல சரியான காலத்துக்கு காத்திருக்கணும். கை கைக்கு காக்கைக்கு. அப்படி இல்லனா எதிரிங்க கிட்ட இருந்து தன்னோட நாட்டை காப்பாத்துறது கைக்கு ஐக்கு ஆகா. ஒரு நல்ல அரசனால கூட முடியாது. பொருளை கேட்டுட்டோம், இப்ப மீண்டும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை கூகு கூகா கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை கூகு கூகா கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு